வாங்க. அத்தாடி சரியான ரிஸ்க் ஆயிடுச்சு. புலிக்குண்டு மலையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே எலி தொந்தரவு அதிகமாக இருக்குது. எலியும் வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது. கச்ச 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 கச்ச. அதுவே நமக்கு பயத்தை மேலே கூட்டுது. ஒரு 100 படிக்கு கடு இருட்டாக இருக்குது. நல்ல வேலை அங்கே சேஃப்டி கருதி லைட்டோடு வந்தேன். அதனால் அந்த இடத்த கடந்து வந்துட்டேன். பாதை வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறாள்னா இதை கடக்கவே முடியாது. நடுக்கணும். வாங்க வாங்க. குண்டார்களும் வரலாம், முயற்சி செய்தால் வராதவங்க எல்லாருமே வரலாம். வாங்க. ஆமாம், பாதை கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் இருக்குது. வரவங்க கவனமாக வாங்க. நாங்கள் கவனமாக போய்கிட்டு இருக்கேன், நீங்களும் கவனமாக வாங்க. எங்களுக்கு இப்படி அனுபவத்தை கொடுத்ததுக்கு இயக்க சக்திக்கு இறை சக்திக்கு எங்களது இதை கருந்த நன்றிகள். ஓடிக்கிட்டு வருவாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமாங்க. சரியானது இல்லைங்க அப்பா, ஏன்னா வார்த்தையால் சொல்ல முடியுதா? அனுபவிக்கணுமுங்க. கோடி ரூபான்னு இதை அனுபவிக்க முடியுமா? பட்டுன்னு வர காது டொப்பு நின்று போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது உடல் வந்து உடலும் மனமும் அனுபவம் பெறணும்ல. இப்படி எதுனா அனுபவம் பெற முடியுமா? அடுத்து ஒரு கம்பியா? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரத்தில் போய் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. கொஞ்சம் மேலே ஏறிக்கிறோம் வாங்க.